வணக்கம். ப்ரொமோஷன் என்னடா உடனே ப்ரொமோஷன் போகிறான்னு போகாதீங்க. இந்த ப்ரொமோஷன் வந்து ஒவ்வொருத்தவனோட லைஃப்லேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். இந்த ப்ரொமோஷன் வந்து சினிமா துறையில் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. என்னடா அது ப்ரொமோஷன் சொல்கிற எதுவும் அப்படி இப்படின்னா அந்த விஷயத்துக்குலாம் வரல. இப்போ ப்ரொமோஷன்றதுனா ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு படத்தை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எடுத்த சில முக்கியமான படங்களை எடுத்துக்கோம். டிராகன் அந்த படத்துக்கு வந்து ஏஜிஎஸ் வந்து பண்ண ப்ரொமோஷன் வந்து அதிகம். அந்த படத்தை சுற்றி ஒரு நெகட்டிவ் டாக் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கெலாம் அவங்க செவி கொடுக்கல. அது என்ன வந்தாலும் சரி, நம்ம படம் நல்லா இருக்குன்னா அந்த படத்தோட டீம் நம்பிச்சு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தமிழ் சினிமாவில். குடும்பஸ்தன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ஓரளவு இருந்துச்சு, நல்லபடியாக பண்ணாங்க. இந்த படம் வந்து தேட்டரை விட ஓடிடியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னாங்க. குடும்பஸ்தனோட ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட பேர் பாட்டில் ராதா. பாட்டில் ராதா படம் வந்தது இங்கே பல பேருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா அந்த படத்துக்கு பண்ணப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் நீலம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, திரு ரஞ்சித் அவர்கள். அவங்ககிட்ட இருந்து வர படங்கள் வந்து ஒரு புரட்சி பண்ணுற படம், ஒரு சமூக கருத்து உள்ள படங்களாக தான் வந்துச்சு. பாட்டில் ராதாவும் கிட்டத்தட்ட ஒரு சமூக கருத்து கொண்ட படம் தான். அதாவது அந்த படம் வந்து குடிக்கு அடிமையானவர்கள், அதாவது குடி வந்து குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான் பாட்டில் ராதா. சமூகத்துக்கு ஒரு தேவையான படம். பட் அந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடாமல் போனது காரணம் என்னன்னா, இந்த படம் வந்திருக்கா இல்லைன்னு கூட அப்போ பல பேருக்கு தெரியாமல் போன ஒரு விஷயம் தான். அந்த படத்தில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க, நிறைய அரசியல் பேசியிருந்தாங்க. ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போனதுனால பல பேருக்கு வந்து அந்த படம் சேராமல் போனது தான் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. சரி, இது வந்து பாட்டில் ராதா படத்தில் தான் இருந்துச்சா அப்படின்னா இல்லை, நிறைய படத்தில் இருக்குது. சில முக்கியமான படங்களையும் கூட அந்த ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் வந்து மேலோங்கி தான் இருக்குது. அது என்ன படம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ப்ரீஃபாக போக வேணாம், ஏன்னா ஏகப்பட்ட படம் கொட்டி கிடக்குது. ப்ரொமோஷன் வந்து இந்த ஒரு படங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே நைட்லேருந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பட்ஜெட் டிக்கெட்லேருந்து எலை டிக்கெட் வரைக்கும் வந்து முக்கியமான படம் நல்ல படம்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆகும். இப்போ முக்கியமான நடிகர்கள் இருக்காங்களே, விஜய் படம், அஜித் படம், ரஜினி, கமல், இவர்களோட படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து தானாக வந்துடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்றது தேவைப்படலை. ஸோ பெரிய நடிகர்கள் படத்துக்கு ப்ரொமோஷன்றது தேவைப்படுறதில்ல, சின்ன நடிகர்கள் படத்துக்கு தான் ப்ரொமோஷன்றது தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொமோஷன் நோக்கி தான் அந்த படமும் வந்து ரிசீவ் ஆகுது. அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மக்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உதாரணத்துக்கு ப்ரொமோஷன் வந்து நல்லா பண்ண படம் வந்து லவர் பந்தை சொல்லலாம். லவர் பந்து படம் வந்து ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து என்ன வழக்கமான ஒரு படமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த படத்துக்கு வந்து டாக் அதிகமாகுது. அந்த படத்தை போய் மக்கள் பார்க்குறாங்க, ரிவ்யூவர்ஸ் பார்க்குறாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, ப்ரொமோட் நல்லா செய்யப்படுது. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனையும் இந்த படக்குழு வந்து நல்லா தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்றது எவ்வளோ முக்கியன்றதே இங்கே நீங்கள் உணரலாம். சரிடா, ஒரு படம் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து தான் ஓடணுமா, ஏன் ப்ரொமோஷன் இல்லாமல் அந்த காலத்தில் படங்கள்லாம் ஓடலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில் இருந்த விஷயம் வேணுங்க. அந்த காலத்தில் சோசியல் மீடியான்றதெல்லாம் கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா படத்துக்கும் போஸ்டர் ஓட்டணும், கட் அவுட் வைக்கணும், ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. மக்கள் எல்லா படத்தையும் வந்து பார்ப்பாங்க. எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லைன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாரோட படத்துக்கும் கூட்டம் வரும், எல்லாரோட படத்தையும் பார்ப்பாங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது மக்கள் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும், ஆன்லைனில் இருக்கிற வெப்சைட்டாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸ், இவங்க எல்லாமே வந்து அதிக அளவில் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து தமிழில் வெளியாகிற எந்த படமாக இருந்தாலும் ப்ரொமோஷன்றது இங்கே ஒரு முக்கிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியா மூலமாக தான் ஒரு படம் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகுது. சோசியல் மீடியானால தான் ஒரு படமும் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகுது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. ஸோ ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த எந்தெந்த படங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொமோஷன்கள் தேவைப்படுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.